மானுடம், மனித வாழ்க்கை இது ரொம்ப விசித்திரமான பல உண்மைகளை உள்ளடக்கியது. இதுல மனிதர்கள் எத்தனை வகை தெரியுமா? 2 பேர் சந்திச்சா ஒருத்தன் என்ன நினைக்கிறான், நாம வாழ்கிற முறைதான் கரெக்ட், இவன் வாழ்கிற முறை தப்பு அப்படின்பா. சாப்பாட்டை கூட நான் சாப்பிடுற சாப்பாடு தான் கரெக்ட், இவன் சாப்பிடுற சாப்பாடு தப்பு அப்படின்பா. நீங்க யாரு வீட்டுல கேளுங்க, நான் காரம் சாப்பிட மாட்டேன், நாங்க காரமே போட்டு மாட்டோம் சார் அப்படின்பா. அவங்க சாப்பிடுறது காரம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இதெல்லாமே கம்பேரிட்டிவ்ங்கிறதுலாம் தெரியாது. இதுவாது பரவாயில்ல. இந்த சிகரெட் பிடிக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பொடி போடுறதுலாம் ரொம்ப அசிங்கம் சார், மூக்குல சரு புருன்னு புகையில இழுத்துக்கிட்டு. நீங்களும் புகையில தான் கன்சியூம் பண்றோம், அது நீங்களும் ஆரம்பிச்சா நாமளும் முடிக்கிறேன், ஏன்னா யாராவது தப்பா நினைக்கூடாதுங்கிறதுக்காக. சிகரெட் பிடிக்கிறவங்களும் உள்ள புகையில தான் இருக்கிறாங்க, பொடி போடுறவங்களும் உள்ள புகையில தான் இருக்கிறாங்க. நீங்க பொடி போடுறவங்களை கேட்டீங்கன்னா அவங்க சிகரெட் பிடிக்கிறவங்களை திட்டுவாங்க, சிகரெட் பிடிக்கிறவங்களை கேட்டீங்கன்னா பொடி போடுறவங்களை திட்டுவாங்க. ஏன் என்ன சார் மூக்கெல்லாம் போட்டாச்சு, இது ரொம்ப அசிங்கம் இல்லையா, அவர் உடம்பெல்லாம் கருத்தா கூட அசிங்கம் இல்லையா? இவங்க 2 பேரும் டாப். இந்த புகையில போட்டு துப்புறம் பாருங்க, அவனை கேளுங்க. வெத்திலையை போட்டு புகையில போட்டு பல பேர் கேன்சர் ஆனவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நாங்க தான் துப்பிடுறோங்க சார், நாங்க என்ன உறிஞ்சிடமா, இந்த பொடி போடுற மாதிரி நான் உறிஞ்சிக்கிட்டா இருக்கோம், அவன் பாருங்க பொங்க பையா உள்ள இருக்கிறான், நாங்க தான் அப்பப்போ துப்பிடுறோமே. என்ன அர்த்தம் புரியுதா? யாருமே தான் தப்புன்னு ஒத்துக்கிறது கிடையாது. அதாவது அதே தப்பு இன்னொருத்தம் பண்றதை காமிச்சு அதுதான் பெரிய தப்பு, நாம் பண்றது ஒன்றும் பெரிய தப்பு இல்ல அப்படின்னு. இது மனித குணம். நாம் பண்றது தப்பு இல்ல, நாம் பண்ற தப்பை விட அவன் பண்ற தப்பு பெருசு. தப்ப ஒத்துக்கிற பட்சத்துல அவன் பண்ற தப்பு அதை விட பெருசு. அப்புறம் பெரிய தப்பு பண்றவன் தான் இந்த உலகத்துல சிக்கலுக்கு உள்ளாவான். சின்ன சின்ன தப்பு தான் பண்றவங்க ஒன்னும் பெரிய அவமானத்துக்கோ தப்புக்கோ உள்ளாகிறது. இப்படி ஒரு தியரி இருக்கு. இது உண்மையா? அதனால சின்ன சின்ன தப்பு பண்றவங்க பெரிய பெரிய தப்பு பண்றவங்க. கொலை அப்படின்னு ஒண்ணு பண்ணாதான் அது பாவம். நான் என்ன கொலையா பண்றேன், நான் என்ன கொலையா பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. கொலை பண்ணிருக்க மாட்டாங்க, 10 குடும்பத்துக்கு எடுத்துருப்பாங்க. எப்படி தெரியுங்களா? புருஷனை பத்தி பொண்டாட்டிட்ட போட்டு கொடுக்குறது, பொண்டாட்டியை பத்தி புருஷன்கிட்ட போட்டு கொடுக்குறது. அப்புறம் ஆபீஸ்ல போய் ஒரு விஷயம் சொல்லி வைக்கிறது. எவனாவது ப்ரமோஷனுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து முன்னுக்கு வரும்போது அந்த பேப்பரை உருவிடுறது. யாராவது ஒருத்தர் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பான், அதை தான் பேர்ல வெளியே போட்டுறது. இப்படி சின்ன 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 தப்பா பண்ணுவாங்க. சின்னன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் என்ன கொலையா பண்ணிட்டேன், அதனால பாவம்னா எனக்கு ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன மனுஷன் தான் தப்பு பண்ண தானே செய்வேன். அதுதான் இப்ப அவங்க சொல்றாங்க விசித்திரமா, கற்பழிச்சா தான் சார் தப்பு. ஒரு இருட்டுல விவரம் தெரியாம நடந்துகிட்டா அப்படி லேசா அப்படின்னு நான் வாய் திறந்து சொல்ல முடியாது, உடச்சு பேச முடியாது. சில பேர் சொல்லுவாங்க அப்படி நடந்துக்குவாங்க இருட்டுல கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம். ஆனா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய தப்பா, என்ன கற்பழிச்சா பெரிய தப்பு, இதெல்லாம் என்ன பெரிய தப்பா? அப்ப மனுஷன் என்ன நினைக்கிறேன், தாம் பண்றது தப்பு கிடையாது, அடுத்தவன் பண்றதெல்லாம் தப்பு. அப்புறம் பெரிய தப்பு பண்ணாதான் பெரிய தப்பே ஒழிய சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணா அது ஒண்ணும் பாவம் கிடையாது. இப்படி 100கணக்கான விளக்கம், எக்ஸ்பிளனேஷன். மனுஷன் மாதிரி ஒரு ஆச்சரியமான மிருகம் நீங்க பார்க்க முடியாது. இவன் பண்ற எல்லா தப்புக்கும் ஒரு காரணம் சொல்லுவோம், நியாயமான ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு பய கட்ட போக முடியாது, வித்தியாசமான காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், பெரிய கொலை பண்ணிட்டான். பெரிய கொலை என்ன சின்ன கொலை என்ன, கொலை தான். கொலையா கொலை பண்ண முடியாது, கொலை பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு, ஐயோ கொலை பண்ணிட்டமே. பாவ மன்னிப்பு வாங்கறதுக்கு ஒரு பாதிரியாட்ட போறான். அவனோட கூட இன்னொரு பையன் போறான். அவன் சின்ன சின்ன தப்பா பண்ணிருக்கான். இன்னும் சின்ன சின்ன சும்மா ஒரு பொண்ணை பத்தி கல்யாணம் நிச்சயம் விட்டு லெட்டர் எழுதி போடுறது, அந்த பெண்ணின் நடவடிக்கைகள் சரியா என்று பார்த்து கொண்டு திருமணம் செய்யவும் அப்படின்னு எழுதுறது சும்மா. அப்புறம் ஒரு பொண்ணை இவன் ஃப்ரெண்டா பழக ஆசைப்படுவான், பழகல அப்படின்னா கல்யாணம் நிச்சயமா இருக்கும், அந்த பேருக்கு போன் பண்ணி பேசிடுவான். அந்த பொண்ணு என்னோட கொஞ்சம் நாள் சுத்திக்கிட்டு இருந்தா, இனிமே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா பண்ணிக்க அப்படி. அவன் நினைக்கிறான் நம்ம சின்ன தப்பு தானே பண்ணணும், நம்ம என்ன கொலையா பண்ணிட்டோம், கொலை பண்ணாம பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஒரு தப்பு பண்ணல. இப்படி சின்ன 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 தப்பா பண்ணவன். ஆனா அவனுக்கு ஒரு குற்ற உணர்வு, நம்ம சின்ன தப்பு பண்ணிருக்கிறோம். அவனும் பாதிரியாட்ட பாவம் மன்னிப்பாங்க வந்திருக்கான். இந்த பாதிரியார் உள்ள உட்காந்துருக்காரு, வெளியே 2 பேர் உட்கார்ந்து இருக்கும் போது நினைச்சான், நீ என்னன்னு பேசிட்டு இருக்கும்போது இவன் பெரிய தப்பு பண்ணிருக்கான், அந்த பையன் கொலை பண்ணிருக்கான், இவன் தான் பெரிய பாதி. நாங்க சின்ன சின்ன 2 தப்பு 4 தப்பு 5 தப்பு பண்ணிருப்போம், சின்ன சின்ன தப்பு, இது ஒண்ணுமே இல்ல. முதல்ல இதை கேட்கணும், பாதிரியார்ட்ட மன்னிப்பு கேட்கறதும் அப்புறம் கேட்கணும். என்னை விட இவன் தான் மோசமான ஆள் நான் உறுதி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பாதிரியார்ட்ட போன உடனே இந்த கொலை பண்ண ஒண்ணுமே பேசவே இல்லை. அவனும் கொலை பண்ணிட்டோம் ஒரு பீச்சியோட இருக்கிறானே. இந்த சின்ன சின்ன தப்பு பையன் சொன்னா, இவன் இந்த மாதிரி சொல்றான் கொலை பண்ணிட்டேன்னு,
அப்படிலாம் ஒண்ணும் பெரிய தப்பு இல்லை, நான் கூட பாவம் மன்னிப்பே கேட்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, சின்ன சின்ன ஒரு 4 தப்பு தான் பண்ணிருப்பேன், அதனால நான் பெருசா பாவப்படதா நினைக்கிறேன், ஃபாதர் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பாவ மன்னிப்பு கொடுக்குற பாதிரியார்ட்ட கேட்டான். பாதிரியார் ஒன்னும் சொல்லல. அவர் சொன்னாரு, இந்த கொலை பண்ணவனை கூப்பிட்டாரு, உனக்கு எவ்வளவு பலம், உன் பலத்துக்கு தகுந்த ஒரு கல்லை தூக்கிட்டு வாப்போ, பெரிய கல்லா தூக்கு, முடிஞ்ச பெரிய கல்லு உன் சக்திக்கு தகுந்த தூக்கிட்டு வா அப்படின்னு. அவன் போயிட்டான். இவனை கூப்பிட்டார், சின்ன சின்ன கூழாங்கல்லு, சின்ன கல்லு, பெரிய கல்லு, ஒரு மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு சாக்கு மூட்டை நிறைய கல்லு, தூக்க முடியுமானால தூக்க முடியும், போ வெளில இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னா. இவன் போய் ஒரு சாக்கு மூட்டை நிறைய அங்கங்க பொடி 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 கல்லா அள்ளி போட்டு தலைமையில வச்சுட்டு வந்தான். அந்த பையன் ஒரே கல்லு, பெரிய கல்லு, தூக்க முடியாத கல்லு தூக்கிட்டு பாதிரியார் முன்னாடி வச்சான். 2 பேரும் வச்சது இப்படி பார்த்துட்டு பாதிரியார் சொன்னாரு, இந்த பெரிய கல்லு வச்சவனை பார்த்து, இது எங்க எடுத்தேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், கொண்டு போய் போட்டு வா அப்படின்னு. அவன் போயிட்டான். இந்த மூட்டை கட்டி வச்சு பாருங்க, அவனை பார்த்து சொன்னாரு, இது ஒவ்வொரு கல்லையும் எங்கெங்க எடுத்தியோ அங்கங்க போட்டுவான். ஃபாதர், அது எப்படி ஃபாதர் ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு கல்லு ஒவ்வொருத்தையும் என்னமோ அந்த அங்கங்க நான் அள்ளிட்டு வந்தேன், இப்ப கரெக்டா எந்தெந்த கல்லு எங்கெங்கன்னு பார்த்து எப்படி என்ன திருப்பி வைக்க முடியும்னா. அவன் பாரு சுலபமா கொண்டு போய் அந்த கல்லை வச்சுட்டான், எடுத்த திருப்பி வச்சுட்டான். இப்போ உன்னால ஒவ்வொரு கல்லையும் திருப்பி வைக்க முடியுமா? முடியாது. உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு, அவனுக்கு என்னத்த புரியறது, இது புரியறதுக்கு அவன் சொன்னா ஒன்னும் புரியலன்னா, கொலை பண்ணிட்டோன்னு ஒரு குற்ற உணர்வு அவனை அடிச்சுக்கிட்டே இருந்தது. இப்ப அந்த பாவத்துக்கு ஒரு முறையான மன்னிப்பு கிடைக்க முடியும்னு அவனுக்கு இப்ப மன்னிப்பு கிடைச்சாச்சுன்னு சொன்னா அந்த பாவத்தினுடைய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா உன்னுடைய பாவம் நீ என்னென்ன பண்ணிருக்கிறேன்னு உனக்கு தெரியாது. யாருக்கு என்ன கருதல் பண்ணிருக்கிறோம், எங்க என்ன கருதல் பண்ணிருக்கிறோம், எவன் குடியில என்னென்ன வகையான கருதல் பண்ணி வச்சிருக்கிறோம், எத்தனை புருஷன் பொண்டாட்டி நம்மளால தகராறு சிக்கிருக்கிறார், எதுவுமே தெரியாது. இப்ப நீ எப்படி மன்னிப்பு வாங்க முடியும்? வாங்கவே முடியாது. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அவன் பாவமற்றவனாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாவது உண்டு. ஆனால் உன்னை பாவமற்றவனாக ஆக்கிக் கொள்வதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லை. சிக்கலான விஷயம். நான் இது எதுக்காக சொல்றேன், பல பேர் தாங்கள் சின்ன சின்ன தப்பா பண்றதால அதெல்லாம் ஒரு தப்பே இல்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்காங்க. தயவு செய்து இப்ப நினைக்காது, பெரிய தப்பு பண்ணாதான் பண்ணது, சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணா பண்ணது இல்லை. பெரிய தப்பு பெரிய தப்புல இருந்து ஒரு மாதிரி உணர்ந்து வெளியே வந்துடலாம். சின்ன 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 தப்பா பண்றவன் வெளியிலேயே வர முடியாது. என்னைக்கும் தப்பு பண்ணிக்கிட்டு என்னைக்கும் பாதியாக இருக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம தப்ப பெரிய தப்பு சின்ன தப்பு இப்படிலாம் பிரிச்சுக்கிட்டு, பெரிய தப்பு பண்றவன் தான் பெரிய குற்றவாளி, சின்ன தப்பு பண்றவனா சின்ன குற்றவாளி, இப்படி பேசவே பேசாது. பெரிய தப்பு பண்ணவன் வெளியில வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருந்திட்டா, வருந்திட்டா, உணர்ந்திட்டா, பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டா, மன்னிப்பு கேட்டுட்டா, செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டா, யாருக்கு செஞ்சாலும் அவனுக்கு தேவையான ஈடு செஞ்சுட்டா கொஞ்சம் வெளியே வரலாம், வந்துடலாம். சின்ன சின்ன தப்பு பண்ணவன் யாருக்கு பண்ணணும், எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும்னு தெரியாமே பண்ணிட்டு போறதால என்னைக்குமே வெளில வர முடியாது. இது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா ஆழமா சிந்திச்சா வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பேர் உண்மையை நமக்கு புலப்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே இதை பத்தி ஆழ்ந்து சிந்திக்கணும், இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இதை புரிந்து கொண்டு விட்டால் இந்த மாதிரி சின்ன தப்பு தானே அப்படின்னு தப்பு செய்யக்கூடாதுங்கிற உணர்வுக்கு நம்ம வந்துட்டா வாழ்க்கை ஒளி உடையதாக இருக்கும். நிச்சயமாக நம்முடைய ஒளி உலகத்தில் கொண்டாடத்தக்க ஒளியாக இருக்கும்.